வணக்கம் அன்பு நண்பர்களே. நமது கிருத்திகை ஜோதிட காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 2025ஆம் ஆண்டு தமிழ் வருட பிறப்பு விஸ்வாசம் ஆண்டு மிக அற்புதமான ஆண்டாக அனைவருக்கும் அமைவதில் மிக பெருமையாக கொள்கிறோம். 90 கிட்ஸ் திருமணமாகாத நண்பர்கள் அனைவரும் இந்த ஆண்டு உங்களுக்குரிய ஆண்டாக அமையப்போகிறது. உங்கள் வாழ்நாளில் இதுவரை வந்த அனைத்து துன்பங்களும் நீங்கி பல வெற்றிகளை அடையப் போகும் நன் ஆண்டாக அமையப் போகிறது இந்த விஸ்வாச ஆண்டு. நீங்கள் காத்திருந்த அனைத்து வேலைகளும் தடை தாமதமின்றி இந்த ஆண்டு மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் நடைபெறப் போகிறது. திருமணம் கடகம், மீனம், கன்னி, விருச்சிகம், மகர ராசி அன்பர்கள் 30 வயதும் தாண்டி உள்ளவர்கள் இந்த ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு திருமண பந்தம் ஏற்படும். புதிய பொறுப்புகள், புதிய பதவி உயர்வு, இடமாற்றங்கள் அனைத்திலும் நல்லவிதமான ஆண்டாகவும் இந்த விஸ்வாச ஆண்டு நடக்கப் போகிறது. தயாராக இருங்கள். வேலை விஷயமாகவும் சரி, வெளிநாடு பயணமாக இருந்தாலும் சரி, புதிய புதிய பொறுப்புகளாக இருந்தாலும் சரி, அரசியல் ஈடுபடும் நண்பர்களாக இருந்தாலும் சரி, புதிதாக வீடு கட்டும் எண்ணம், குழந்தை பிறப்பு அனைத்திலும் இந்த ஒரு 4 ராசிக்காரர்கள் நன்மையை அடைவார்கள். மீனம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம். இதுபோல் இல்லாமல் மற்ற ராசிக்காரர்களும் ஒரு சில இந்த விஸ்வாச ஆண்டில் தடைபட்டிருந்த காரியம் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த ஆண்டை நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற கிருத்திகை ஜோதிடம் வாழ்த்துகிறது. நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பயிற்சியும் வந்து கொண்டே தான் இருக்கப் போகிறது. நாம் அதில் என்ன பங்கு நமக்கு இருக்கிறது, எப்படி வாழ்க்கையை ஜெயிப்பது என்ற எண்ணம், சிந்தனை இருப்பவர்கள் அனைவரும் பிரபஞ்சம் எப்படி தன்னைத்தானே அதோட பருவ காலங்களை மாறாமல் செய்து கொண்டுள்ளது என்பதை நீங்கள் கவனியுங்கள். வெயில் காலம் வந்தால் வெயில் காலம், மழைக்காலம் வந்தால் மழை காலம், இலையுதிர் காலம் வரும்போது இலையுதிர் காலங்களில் மிக அற்புதமாக இயற்கை செய்து கொண்டிருப்பதை போல் அதோடு பயணிக்கும் நாமும் யாருக்கும் துன்பம் அளிக்காமலும் துன்பப்படுவோருக்கு முடிந்த அளவுக்கு உதவிகளை செய்யும் எண்ணமும் மனப்போக்கும் இருக்குமேனால் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் எந்த பயிற்சி நடந்தாலும் உங்களுக்கு சிறப்பாக தான் அமையும். பெரியவர்கள் சொல்வார்கள், தலைக்கு வந்தது தலப்பாயோடு போய்விட்டது. அந்த மாதிரி உங்கள் எண்ணம், சொல், செயல்கள் அனைத்தையும் நீங்கள் மாற்றிக்கொண்டாலே உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகும், நன்மையாகும். நீங்கள் எடுத்த அனைத்து காரியங்களும் எப்பொழுதும் வெற்றி கிட்டும். அதற்கான சூழல் எப்பொழுதும் உங்களுக்கு கிடைக்கும். அனைவரும் இதை பயன்படுத்தி வாழ்வெற்றி பெற கிருத்திகை ஜோதிடம் வாழ்த்துகிறது.